தாத்தா பாடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. என்னங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சிவாவை கூப்பிட்டுட்டோண்டாமா, நீ கேட்கல. ஒரு அற்புதமான ராகம் இருக்கு. சிவா நீ எங்க இருக்க, சிவா வந்து விடு, சிவா சிவா நீ எங்க இருந்தாலும் சரி, சிவா வந்து விடு, சிவா வந்து விடு. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் பாட்டி. இந்த வீட்ல பொழுது விடிஞ்சு கேவலமான பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் எப்படி சிவா அது குட் மார்னிங்கா இருக்க முடியும்? பேட் மார்னிங் தான். சிவா கண்ணா, நேற்றே உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தன் பிகோ என்னை பார்க்க லண்டன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்துல இங்க லேண்ட் ஆயிடும். கொஞ்சம் எனக்காக அவனை போய் இங்க கூட்டிட்டு வந்துறாங்க அண்ணா. ஓகே தாத்தா. பிளேன் இப்ப லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஆச்சாரியா, நான் உன்னோட ஊருக்குள்ள வந்துட்டேன்ப்பா. டாக்ஸில வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நீ அங்கே இரு. என் பேரன் சிவா உன்னை பிக்கப் பண்றதுக்கு அங்க வந்திருக்கான். நீ எங்க வழி தவறி போயிட போற? வழி தெரியாம தொலைறதுக்கு நான் என்ன சின்ன பையனா? நான் டாக்ஸில வந்துகிட்டு இருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னோட வீட்டுக்கு வந்துருவேன். நீ சிவா கிட்ட வர வேணாம்னு சொல்லு. சரி சரி. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்கெல்லாம்? கொஞ்சம் ஓரமா போங்களேன். இங்க பாரு, நாங்க சொல்ற இடத்துக்கு போய்கிட்டே இரு. ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? புரியலையா? நாங்க உன்னை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கிட்னாப்பா? ஆச்சாரியா ஆச்சாரியா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். வர வழியில சில பேர் ஜீப்ரால வந்தாங்க. இப்போ என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணு ஆச்சாரியா. நீ ஒன்னும் கவலைப்படாத பிக்கோ. ஹலோ 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 சிவா, என் நண்பன் பிக்கோ இருக்கான்ல, அவனை ஏதோ ஜீப்ரா கேங் கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஓகே தாத்தா, நான் இப்பவே போறேன். என்னாச்சு சிவா? தாத்தாவோட ஃப்ரெண்டை ஏதோ ஜீப்ரா கேங் கடத்திட்டு போயிட்டாங்களா? சின்ன பையா, வழிய விட்டு ஒதுங்கி நில்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஜீப்ரா கேங் ஹேண்ட்ஸ் அப். இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே கிட்னாப்பிங்க. இந்த லட்டு சிங் ஏரியாவில் கிட்னாப் பண்ணணும்னு
பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறவங்களே பயப்படுவாங்க. நீ என்னன்னா ஜீப்ரா வச்சுட்டே கிட்னாப் பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஐ! நிறுத்துங்க நிறுத்துங்க. சிவா அவன் அங்கிள கடத்திட்டு போறான் பாரு. இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கும் கிட்னாப்பிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க கிட்ட அவங்க பணம் கொடுத்தாங்க, ஜீப்ரா ரைடிங் பண்ணணும்னு எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க வந்தோம். இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது சார். எதுவுமே தெரியாதா? நான் கோபத்துல ஒரு அடி அடிச்சேன்னா ஒரு உண்மையை கூட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. சிவா, நீ போப்பா. இந்த மாதிரி கேடி பசங்க கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணுங்கிற ட்ரைனிங் எல்லாம் போலீஸ்ல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் தாத்தாவோட ஃப்ரெண்டை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்கங்கிற உண்மையை உன்கிட்ட சொல்றேன். ஓகே லட்டு சிங் அங்கிள். தலைய நிமித்தி பாரு. நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில மறைக்காம சொல்லிடுங்க. சார், உங்களை மாதிரி ஒரு பலமான இன்ஸ்பெக்டர் முன்னாடி நாங்க எப்படி சார் தலை நிமிர்ந்து பார்க்க முடியும்? போங்க சார். என்ன கவனிச்சியா கான்ஸ்டபிள்? என் பேர் ஒண்ணு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. நான் உங்களை அடிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் என் கிட்ட சொல்லிடுங்க. என்ன சார் சொல்றது? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா பாஸ் தான் பிடிச்சிருப்பீங்க. அந்த சிவா எங்களை விசாரிக்காமலே எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது சார். நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா எங்களை இப்படி பிடிச்சிருப்பீங்க. அப்புறம் மெதுவா விலங்க இப்படி மாட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படி தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பீங்க. கேட்டியா கான்ஸ்டபிள்? என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாஸுடைய ஆளுங்களையும் இந்த மாதிரி லாக்அப் குள்ள போட்டு இந்த மாதிரி கோலை வச்சு நல்லா அடிச்சிருப்பீங்க. அடிக்காத. வலிக்குது. போதும், நிறுத்துங்க. என் ஆக்ஷன் நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க தானே? பாய் பாய். சிவா, என்னோட பேரு தான் சோட்டே. ஆனா நான் பெரிய பெரிய வேலைகளை மட்டும்தான் பண்ணுவேன். ஆச்சாரியா சார். ஹலோ, யாருங்க பேசுறது? உங்க ஃப்ரெண்டோட மதிப்பு இப்போ 5 கோடி ரூபாய். என்ன, 5 கோடி ரூபாவா? என் ஃப்ரெண்டை எங்கேயாவது விற்க போறியா? அவனுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? என்ன, உன் மூளைய வெளியில எங்கேயாவது பிக்னிக் அனுப்பியிருக்கியா? நீ எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதாவது உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பார்க்கணும்னு நினைச்சா 5 கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டு ஓல்ட் வாஷ் டவருக்கு முன்னாடி ஒரு மால் இருக்கு பத்தியா, அங்க வந்துரு. ஒரு வேளை நீ வரலன்னு வை, அதுக்கப்புறம் இவனை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி சொன்னது புரிஞ்சது இல்ல? இல்லை வேண்டாம், சின்ன பைசா அதெல்லாம் வேண்டாம், பண்ண வேண்டாம்ப்பா. நான் 5 கோடி எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல இத பத்தி சிவா கிட்ட சொல்லுங்க. இல்லை வேண்டாம், சிவா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் முதல்ல 5 கோடி எடுத்துட்டு போறேன். நேரம் ஓல்டு வாஷ் டவருக்கு போகணும். என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றிட்டு வந்துடுறேன். சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இப்போ அவன் எப்படி இருப்பான், எந்த மாதிரி இருப்பான்னு தெரியல. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என்ன பார்க்க வேண்டாம். அவங்க எவ்வளவு அழகா ஜீப்ரா ஓட்டினாங்க பாத்தியா? நானும் என்னோட சின்ன வயசுல அந்த மாதிரி தான் ஜீப்ராவை ஓட்டிட்டு இருந்தேன். நீ ஓட்டுனது டாங்கிப்பா. என்னது? ஹலோ சிவா. ஓகே பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க இப்பவே அந்த இடத்துக்கு போறோம்.
நில்லு நில்லு. ஆஹா, பணம் எடுத்துட்டு வந்தியா? வெற்றி வந்துட்டேன். நாங்க பண்ற போடுங்க. என் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லுப்பா. அந்த காருக்கு பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான்ல, அவன் தான் உன்னோட ஃப்ரெண்டு. பிக்கு பிக்கு, டே நண்பா, டே வந்துட்டேன்டா டேய். டேய் பிக்கு, என் நண்பா. யாருங்க பீக்கு? எங்க இருந்து வந்திருக்காங்க? என் பேர் ஒண்ணும் பீக்கு கிடையாதுங்க. ஏங்க என்னாச்சு? இந்த தாத்தாவை பாரு, இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாருமா. இல்ல இல்ல, நீங்க தான் என் ஃப்ரெண்டு பிக்கு. இங்க பாருங்க தாத்தா, உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நீங்க சின்ன பையனா இருக்கும் போதே நான் பிறந்து இருக்க கூட மாட்டேன். நான் எப்படி உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டா இருக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் சரிதான். இவன் ரொம்ப சின்ன ஆளெல்லாம் இருக்கான். அப்படின்னா என்னோட பணம் எல்லாம் போச்சா? சிவா, நல்ல வேலை நீ வந்த. அங்க பாருப்பா, கிட்னாப்பர் என்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு தப்பிச்சு போறான். என் நண்பனமா விடவே இல்லப்பா. நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நான் முன்னாடி போறேன். அங்கிள் நில்லுங்க. என் தாத்தா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. இந்த லட்டு சிங்கோட வலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பணத்தை தாத்தா கையில கொடுத்துட்டு தாத்தாவோட ஃப்ரெண்டை எங்க வச்சிருக்கேங்கிறத சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு யார பத்தியும் எதுவும் தெரியாது. இந்த தாத்தா கிட்ட இருந்து என்ன 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான். தள்ளி போடுங்க. அங்க பாருங்க, லட்டு சிங் சார் ஒரு ஜீப்ராவை பிடிச்சிட்டாரு. லட்டு சிங் சார், நீங்க தான் ஒரு ஜீப்ராவை பிடிச்சீங்கல்ல, அப்புறம் எதுக்காக அதை விட்டீங்க? நான் எதுக்காக விட்டேன்னா, நான் கீழே விழும்போது அந்த ஜீப்ராவும் கீழே விழுந்து அடிபட்டுரும்ல, அதனாலதான். யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட தான் ரோபோட் பி இருக்கே. இது நமக்கு கரெக்டான லொகேஷனை காட்டும். லொகேஷன் இங்க தான் காட்டுது. ஆனா இங்க இருக்கிற எத்தனை மவுண்டைன் கேவ்ஸ்ல எந்த கேவ்ல இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணுமே. அது எப்படி? எலி அதோட கூண்ல இருந்து வர வைக்கணும்னா அதுக்கு பூகம்பம் வந்தாகணும். அப்போ அது தானா வெளியில வந்து ஓடும். சிவா, நம்ம கிட்ட மிஷின் இல்லாம பூகம்பம் எப்படி வர வைக்கிறது? தாத்தாவோட டேலண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதான். தாத்தா, இன்னைக்கு நீங்க பாடுற பாட்டுல இந்த பூமியை அதரணும். இந்த இடத்துல உங்களை தடுக்க யாருமே இல்ல. அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ராகத்தை பாட போறேன். இது வரைக்கும் நான் நானே பாடி கேட்டதில்லை. என்ன இது? திடீர்னு இங்க பூகம்பம் எப்படி வந்துச்சு? பாஸ், நம்ம உடனே வெளில போயிடலாம், இல்லன்னா அப்படி சமமாயிடுவோம். ஆமா, இங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம், வாங்க. அதோ அங்க பாரு, ஜீப்ரா கேங்.
ஆ, ம். ஓ இது எல்லாத்தையும் நீங்க தான் பிளான் பண்ணி பண்ணீங்களா? எங்களை ஏமாத்தி வெளியே வர வச்சிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க வெளியே வந்தா என்ன இப்ப சின்ன பையா? நீங்க எல்லாரும் இதே கேவ்ஸ்ல ஒரேடியா காணாம போக போறீங்க. உங்க கதை முடிய போகுது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தாத்தாவோட ஃப்ரெண்ட ஒழுங்கா திருப்பி அனுப்பிருங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? இது இந்த கிட்னாப்பரோட ஸ்டைல் தான். நான் தான் ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஆளையே ஃப்ரெண்டா அனுப்பி வைப்பேன். அதுக்கப்புறம் அவனையே நான் கிட்னாப் பண்ணி எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்குவேன். உங்க ஃப்ரெண்டு பீக்கு என்னோட ஆளு தான். இதோ இங்க நிக்கிறான் பாருங்க. அட்டாக் பண்ணுங்க. எல்லாரோட கதையையும் முடிச்சிருங்க. அங்கிள் மாட்டிக்கிட்டேனா? ஐயா சிவா, அவனை என்கிட்ட விட்டுறாங்கண்ணா. இவன் என் உணர்வுகளோடயே விளையாடிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் பாட்டு கொடுமையில இருந்து என்ன காப்பாத்துங்க. தாத்தா, நான் உங்க டீமே. தாத்தா, எதிரிய தானே பிடிக்கணும். என்னை ஏன் தாத்தா காத்துல பறக்க விட்டீங்க? சாரி லட்டு சிங்க, முதல்ல அந்த குற்றவாளி தூக்கி அரெஸ்ட் பண்ணியா. ஓ எஸ் எஸ் தாத்தா, கமான். ஏ சோட்டே, உன்னை செல்லுக்குள்ள போட்டு என்ன பண்ற பாரு. நீ சோட்டேவாக இருந்தாலும் உனக்கு பெரிய ஜெயிலா போட்டு கொடுக்கறேன். ஹேண்ட்ஸ் அப்.